இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, கல்யாண ஜோடிங்க இருக்காங்க, எதுவும் அபசகுணமா ஆயிடக்கூடாது. அச்சச்சோ, அபசகுணம் ஆயிடுச்சா? எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, இப்ப என்ன பண்றது? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மரியாதை வெளியே போயிடு. கொஞ்ச நேரத்துல நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டு குடும்ப மானத்தை காப்பாத்துன்னு கெஞ்சுவீங்க. அதுக்கு நான் இங்க இருக்கணும்ல. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். நீங்கெல்லாம் என் விஷயத்துல ரொம்ப பண்ணிட்டீங்க. சொல்ல முடியாது. ஏன் கால்ல விழற நிலைமை கூட வரும். அத்தை, தயாரா இருங்க. உன்னால முடிஞ்சது பாரு. அப்படியா? என்னால முடிஞ்சதை பண்ணவா? நீங்க சொன்ன டைம் முடிய இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட புடவை வைப்பீங்கல்ல, என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன சித்தி, இவ இப்படி சொல்லிட்டு போறான்? டைம் வேற ஆகுது. இப்ப என்ன பண்றது? நான் எப்படியாவது போய் சிலைய எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிங்க. அத்தை, நீங்க போறது சரியா இருக்காது. அந்த சிலைய நான் எடுத்துட்டு வரேன். நான் போறேன் அத்தை. வேணாமா, நான் போறேன். நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வான்மதி, கடைய பாத்தியா? அப்படியே ஜொலிக்குது. ஏண்டி, சம்மந்தி அம்மா இம்மா பெரிய கடைய வாங்குவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பெரியமா, இவ்ளோ பெரிய கடைக்கு பிராண்ட் அம்பாசிடர் யாரு? நான் தான். ஏய், நானும் கேட்கணும்னு தான் நினைச்சு நிக்கிறேன். அம்பாசடர்னா காரு தானடி. பழைய காரியா அந்த அம்மா உனக்கு கொடுக்கணும்னு சொல்லிச்சு. ஐயோ பெரியமா, அது இல்ல. நான் இந்த கடையோட அடையாளம். இந்த மாதிரி பெரிய கடைக்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோயின் தான் பிராண்ட் அம்பாசிடரா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கடைக்கு நான் தான். கடைக்கு அடையாளனா அப்ப நீதான் ஓனரா? இது நல்லா கீதே. கண்ணாலம் பண்ணி கொடுக்கும்போது உனக்கு கடையோடு கொடுப்பாங்க போலகுது. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே. அண்ணாமலை ஆண்டு கிட்ட கேப்போம். பெரியமா, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஆண்டி ஆண்டி ஆண்டி, நியாயமா பிராண்ட் அம்பாசிடர் நான் இருக்கும்போது போஸ்டர்ல என் பேரும் இல்ல, என் போட்டோவும் இல்ல. அக்கா, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் அக்கா. ஏய், உனக்கு என்ன? கொஞ்சம் அமைதியா இரு. ஆண்டி, என்ன உங்க வீட்டு மருமகளா தான் நீங்க ஏத்துக்கல. இப்ப நீங்க எனக்கு பெரிய இடத்துல வரன் பார்க்க போறீங்க. மாப்பிள்ள வீட்டுல என்ன பத்தியும் என் வசதிய பத்தியும் கேட்பாங்கல்ல. சோ இந்த கடைய வெண்ணிலாக்கு இல்லாம எனக்குன்னு சொன்னதானே சரியா இருக்கும். வான்மதி, இதெல்லாம் பேச நேரம் இல்ல, அப்புறம் பேசிக்கலாம். ஆண்டி, அக்கா அக்கா, நீ அப்பா அம்மா கூட இரு, நான் வந்துடுறேன். என்ன வெண்ணிலானா நம்மள அவாய்ட் பண்றா? வான்மதி, எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீ அது ஏன் பொண்ணுடி நீ? நீ இங்க என்ன பண்ணினுகிற? வான்மதி எங்க? உங்க பொண்ணு நீங்க ஆரம்பிக்கும் போதே போயிட்டா.
ஐயே, இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே. போய் அம்மா கிட்ட போட்டு குத்துருவானோ? அவங்கதான் என் பொண்ணுக்கு வரம் பாக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. கண்டவ பொண்ணுக்கு நான் ஏன் வரம் பார்க்கணும்னு சொல்லிட்டா என் மக வாழ்க்கை என்ன வருது? எப்படியாவது சமாளிக்கணுமே. உத்தமரே, நீங்க ஏதோ தப்பா கேட்டுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். அவ விச்சு மாமா பொண்ணுதான். நேத்து வான்மதி என்ன டபாய்ச்சு அசிங்க பத்திட்டா. அதான் நான் பதிலுக்கு. அதுக்குள்ள அவ எங்கேயோ போயிட்டா. மத்தபடி நீங்க கேட்டது எதுவுமே உண்மை இல்ல. நான் வரேன். என்னடா இது, ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. முதல்ல மச்சான் கதையை முடிச்சு விடுவோம். அவ மட்டும் அந்த சிலையை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டானா அவ்வளவுதான். வீட்டு பொறுப்பு மொத்தத்தையும் அவள்கிட்டே கொடுத்துருவாங்க. ஆனா அதுவே வெண்ணிலாக்கு பதில் நீ போய் சிலையை கொண்டு வந்தா வருண் ஒன்னு அவன் அம்மாக்காக தானே மாற சொன்னான். அவன் அம்மாக்காக தானே உன்னை விட்டுட்டு போனா. அவங்க அம்மா மானத்தை நீ காப்பாத்துனா மறுபடியும் நீதான் வேணும்னு யோசிப்பான்ல. ஆமா, அது மட்டும் இல்ல, நீ பண்ண விஷயத்துக்கு அத்தோ மேல கோவமா இருக்காங்கன்னு சொன்னியே. நீ மட்டும் இப்ப அந்த சிலையை கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரே நிமிஷத்துல எல்லாமே மாறிடும். கரெக்டா சொன்னீங்க. ஆனா சிலையை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். நீ வருணை ஃபாலோ பண்ணா சிலை இருக்கிற இடம் தெரியும். அங்கிருந்து அந்த சிலையை யாருக்கும் தெரியாம கொண்டு வருது தான் டாஸ்கே. முக்கியமான விஷயம், உன் முகம் தெரியாம பாத்துக்கோ. சிலை வந்ததுக்கு அப்புறம் யாரா காப்பாத்துனதுன்னு கேட்பாங்கல்ல, அப்போ நீ என்ட்ரி கொடுத்தாதான் கெத்து. அப்புறம் எல்லாரும் உன்னை சேவியரா தான் பார்ப்பாங்க. சரி, நீங்க சொன்ன மாதிரி நானே பண்றேன். சிலைய கொண்டு வந்துட்டா வருணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேப்பா. அந்த அம்மா கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம அசிங்கப்பட போறாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த அண்ணாமலை குடும்பம்